السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வகுப்பில் மறுமணம் செய்து கொள்வதின் நன்மைகள் என்ன, மறுமணம் செய்து கொள்வது தொடர்பாக இஸ்லாம் அல்லாத, இஸ்லாத்தை பின்பற்றாத மக்களிடத்தில் காணப்படக்கூடிய நிலைப்பாடுகள் என்னென்ன, அதனால் ஏற்படக்கூடிய மறுமணம் செய்யாத நிலையினால் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் கடந்த வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டோம். இந்த வகுப்பில் மனித குலத்திற்கு அழகிய வழிகாட்டியான இஸ்லாம் மறுமணத்தை பற்றி எவ்வாறு கூறுகிறது, இன்னும் மறுமணம் செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். மன்னிக்க வேண்டும், கடந்த வகுப்பில் மறுமணம் செய்து கொள்வதால் ஏற்படும் நன்மைகளை நாம் பார்க்கவில்லை. மறுமணம் என்றால் என்ன, சமூக மக்களிடத்திலே காணப்படும் பார்வைகள் என்னென்ன என்பதை பற்றி தான் கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். இந்த வகுப்பில் நாம் மறுமணத்தின் நன்மைகளை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். சிறிய நினைவூட்டல். மறுமணம் என்பது ஒரு ஆண் மனைவியை இழக்கும் போது இன்னொரு பெண்ணை மணந்து கொள்வது. ஒரு பெண்ணாக உள்ளவங்க அவர்களின் கணவரை இழக்கும் போது இத்தாவிற்கு பிறகு, மரணமாக இருந்தால், கணவர் மரணித்து விட்டால் அந்த பெண்மணி இத்தாவுடைய காலத்திற்கு பிறகு இன்னொரு ஆணை மணந்து கொள்வது, அல்லது விவாகரத்து போன்ற நிலைகள் ஏற்பட்டு விடுமையானால் சலாசத்து குரு, 3 மாத விடாய்களிலிருந்து சுத்தமான பிறகு இத்தாவுடைய காலங்களாக இருக்கக்கூடிய அந்த காலங்களை கடந்த பிறகு மறுமணம் செய்து கொள்வது. ஆணாக இருந்தால் 4 வரைக்கும் திருமணம் செய்து கொள்வதற்கான அனுமதியை மார்க்கம் கொடுக்கிறது. பெண்ணாக உள்ளவங்க ஒரே சமயத்தில் ஒரு கணவருடன் மட்டும்தான் வாழ முடியும். ஒரே சமயத்தில் 2 ஆண்களுடன் அவங்க வாழ முடியாது, அது ஹராம். எனவே கணவர் மரணித்த பிறகு அல்லது விவாகரத்தான பிறகு இன்னொருவரை மணந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு பெயர்தான் மறுமணமாகும். இந்த மறுமணம் நம்முடைய மார்க்கம் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதற்கான பல காரணங்கள் இருக்கின்றன. குர்ஆன் மறுமணத்தை பற்றி கூறக்கூடிய ஆதாரங்கள் மற்றும் நன்மைகளை இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா மனிதனை ஆண் பெண் என ஜோடியாக வாழும் நிலையில் படைத்துள்ளான். பல படைப்புகளை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். சில படைப்புகளை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நிலைகளில் படைத்திருக்கின்றான். இப்போ மாணவர்கள் எடுத்துக்கொண்டால், மாணவர்களை அல்லாஹு தஆலா திருமண பந்தம் எல்லாம் இல்லாத நிலையில் படைத்திருக்கின்றான். அல்லாஹுடைய கட்டளையை செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவர்களில் என்ன கிடையாது, ஆண் பெண் ஜோடி என்ற நிலை கிடையாது. வானவர்கள் என்ற அது ஒரு படைப்பு. அதுபோல மனித படைப்பை அல்லாஹு தஆலா ஜோடியாக வாழக்கூடிய நிலையில் படைத்துள்ளான். அல்லாஹ் சூரா அன்-நப 8வது வசனத்தில் கூறுகிறான், وَخَلَقْنَاكُمْ أَزْوَاجًا.
உங்களை நாம் ஜோடிகளாக படைத்துள்ளோம். அப்போ அல்லாஹுடைய நம்மை படைத்திருக்கும் நிலையாகிறது ஜோடியாக வாழும் நிலையாகும். எனவே திருமண வயது வந்தவுடன் மனமுடித்து வைக்கவும், திருமணம் ஆன பிறகு ஆணோ பெண்ணோ துணையை இழந்து துணையின்றி இருந்தால் மறுமணம் செய்து வைக்கவும் அல்லாஹு தாலா கட்டளை இடுகிறான். ஏனென்றால் அவன் படைப்பாளன். படைப்பாளன் அழகிய வழிகாட்டுதலை கொடுக்கிறான். கடந்த வகுப்பில் படைப்பாளனுடைய வழிகாட்டுதலை புறக்கணிக்கக்கூடிய மக்களோ, கணவனை இழந்த பெண் உடன்கட்டை ஏறி செத்துவிட வேண்டும் என்ற தவறான கொள்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லது கணவனை இழந்த பெண் விதவை பெண்ணாகவே இருந்து தனியாகவே இருந்து காய்ந்து மடிய வேண்டும் என்ற தவறான கொள்கையில் இருக்கிறார்கள். ஆனால் மனிதனை படைத்த படைப்பாளன் அந்த நிலையில் படைக்கவில்லை. ஜோடியாக வாழும் நிலையில் படைத்திருக்கின்றான். அந்த நிலையை மேற்கொள்ளுமாறு கட்டளையிடுகிறான். இப்ப திருமண வயது வந்தவுடனேயே மனமுடித்து வைக்கவும், திருமணம் ஆன பிறகு ஒருவர் மற்றவரை இழந்து துணை இல்லாமல் இருந்தால் மறுமணம் செய்து வைக்கவும் அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். சூரா அன்-நூரில் அல்லாஹ் கூறுகிறான், வஅன்கிஹுல் அயாமா மின்கும், உங்களில் திருமண வயதை அடைந்து திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ஆண் பெண் மற்றும் திருமணம் ஆன பிறகு துணையின்றி இருக்கக்கூடிய, துணையை இழந்து துணை இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண் பெண், இவர்களுக்கு நீங்கள் மனமுடித்து வையுங்கள். அயாமா என்ற இந்த வார்த்தையின் அர்த்தமாகிறது திருமண வயதை அடைந்து திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள், இவர்களையும் எடுத்துக்கொள்ளும். திருமணம் ஆன பிறகு ஒருவர் மற்ற துணையை இழந்து துணையில்லாமல் இருக்கக்கூடிய ஆண் பெண், இவர்களையும் எடுத்துக்கொள்ளும். அல்லாஹு தஆலா பெற்றோர்கள் பொறுப்பாளர்களுக்கு கட்டளையிடுகிறான், வஅன்கிஹுல் அயாமா மின்கும், உங்களில் திருமண வயதை அடைந்த திருமணமாகாமல் துணையின்றி இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு நீங்கள் மனமுடித்து வையுங்கள். அதே போல் திருமணம் ஆன பிறகு துணையை இழந்து துணையின்றி இருக்கக்கூடிய ஆண் பெண், இவர்களுக்கும் நீங்கள் மனமுடித்து வையுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். திருமண வயது முதல் கடைசி வரை எப்போதும் திருமணம் செய்து ஜோடியாக வாழும் வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா நிறைய நன்மைகளை ஏற்படுத்தியிருக்கிறான். திருமணம் செய்து ஜோடியாக வாழக்கூடிய வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். அதில் முதலாவது பொருளாதார வளர்ச்சி. சூரா அன்-நூர் 32வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இயகூனு ஃபுகரா, திருமணம் செய்து கொண்ட அந்த ஜோடிகள் ஏழைகளாக இருந்தால், யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபத்லிஹ், தன்னுடைய கிருபையிலிருந்து தன்னுடைய செல்வத்திலிருந்து அவர்களை அல்லாஹ் செல்வந்தர்களாக ஆக்குவான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமாக கொடுக்கக்கூடியவனாக, விசாலமானவனாக, மிக அறிந்தவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்போ பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது. இரண்டாவது அன்பு அமைதி ஏற்படுகிறது. ஜோடியாக வாழும்போது அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அன்பு அங்கு கிடைக்கிறது, ஒரு அமைதி கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கூறுகிறான், வமின் ஆயாத்திஹி, அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுதான், அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா,
உங்களிலிருந்தே உங்களுக்கான ஜோடிகளை அவன் படைத்திருப்பது எதற்காக? லிதஸ்குனூ இலைஹா, அவளிடத்திலே நீங்கள் அமைதி பெறுவதற்காக. ஒரு தனியாக வாழக்கூடிய ஒரு ஆண் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஜோடியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவர் மணந்து கொள்ளும் போது இருவருக்கும் இடையில் ஒரு அமைதியை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். இந்த அமைதியை பெறுதல் என்பது முதல் திருமணத்தில் மட்டும்தான் என்று வரையறை கிடையாது. முதல் திருமணம், அந்த திருமணம் அங்கு ஒருவர் மற்றவரை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படுமையானால், மரணம் அல்லது விவாகரத்தின் மூலமாக ஏற்படுமையானால், இன்னொரு திருமணத்தை செய்து இந்த அமைதியை பெறக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹு தஆலா வழிகாட்டுகிறான். லிதஸ்குனூ இலைஹா, அவ்விடத்தில் நீங்கள் அமைதி பெறுவதற்காக. வஜஅல பைனக்கும், மேலும் உங்களுக்கு மத்தியில் அவன் ஏற்படுத்தி உள்ளான் மவத்தன், அன்பையும், வரஹ்மத்தன், கருணையையும். சுப்ஹானல்லாஹ். கணவன் மனைவிக்கிடையில் நம்ம பார்க்கின்றோம், மனைவியாக உள்ளவங்க அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மனைவி கணவன் மீது கருணை காட்டுகிறாள். அல்லாஹுடைய மார்க்கத்தை, அல்லாஹுடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய ஒரு ஆண் மனைவின் மீது கருணை காட்டுகிறான். ஜோடியாக வாழும்போது அந்த அன்பு, அந்த கருணை என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இது அல்லாஹுடைய அத்தாட்சியில் உள்ளதாகும். சுப்ஹானல்லாஹ். இன்ன ஃபீ ஸாலிக், நிச்சயமாக இதில் லஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கருன், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே தனியாக வாழாமல் ஜோடியாக வாழும்போது, அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றி வாழும்போது அங்கு அமைதி, அன்பு, நிம்மதி, கருணையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். இதையெல்லாம் நான் தனியாக வாழுவேன், என்னுடைய கணவர், முதல் கணவரை இழந்த பிறகு நான் மனமுடித்துக் கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கான ஒரு வழிகாட்டுதல். ஏன் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள்? அல்லாஹ் பாதுகாப்பான. இன்று நம்முடைய சமூகத்தில் நிறைய இளம் பெண்கள், அதாவது வாழ்ந்து பேரன் பேத்தியெல்லாம் கண்ட பிறகு கணவனை இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தேவைகள் குறைவாக இருக்கும். மறுமணம் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், அது அவங்களுக்கு நிர்பந்தம் இல்லை. ஆனால் சிறு வயது, 30 வயது, 25 வயது, 40 வயதுக்கு கீழாக இருக்கிறாங்க, 50 வயதுக்கு கீழாக இருக்கிறாங்க, ஆனா மறுமணம் செய்யாமல் இருக்கிறார்கள். கேட்டால், என்னுடைய முதல் கணவருடனே என்னுடைய வாழ்க்கை போதுமானது, இனிமே நான் ஏன் ஒருவரை கல்யாணம் பண்ணி நான் வாழ்வது, அதையெல்லாம் நான் விரும்பல என்று சாக்கு போக்குகளை வெளிப்படையாக, உள்ளே ஒரு நிலை இருக்கும், தேவை இருக்கும், ஆனா வெளிப்படையாக இப்படியான ஒரு சாக்கு போக்குகளை கூறுகிறார்கள். ஆனால் அது தவறு. அது இறைவன் படைத்த இயற்கையான நிலைக்கு மாற்றமான ஒன்று. மூணாவது நன்மை, இயற்கை தேவை நிறைவேறுதல். ஏனென்றால் மனிதனின் பாலியல் உணர்வு அது பலமானதாகும். இது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணிற்கும், ஆணுக்கு கூடுதலான வயது வரைக்கும் இந்த எண்ணம் இருக்கும், பெண்ணிற்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் இந்த எண்ணம், இந்த தேவை இருக்கும். எனவே இதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில பிள்ளைங்க, சில பெண் பிள்ளைகள் கணவரை இழந்த பிறகு அல்லது விவாகரத்தான பிறகு அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா அப்படியே நான் ஒரு குழந்தையோட நான் அப்படியே வாழ்ந்து கொள்கிறேன் என்று ஒரு வரட்டுத்தனமான சூழல்ல இருக்கிறாங்க. ஆனா அது தவறு. அவர்களுக்கான இந்த இயற்கை தேவை உண்டு. அதை பெற்றோர்கள் புரிந்து இளம் வயதில் விதவையாக வாழ வெட்டியாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு, பெண் பிள்ளைக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும். அதே போல ஆண் பிள்ளையாக இருந்தாலும் அவங்களுக்கும் மனம் முடித்து கொடுக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும்.
தேட வேண்டும், லேட் பண்ணக்கூடாது. அப்ப மறுமணம் செய்வதன் மூலமாக இயற்கை தேவை நிறைவேறுகிறது. நான்காவது, பாதுகாப்பு ஏற்படுகிறது. அல்லாஹு தஆலா இந்த வஅன்கிஹுல் அயாமா என்ற சூரா நூறில் வரக்கூடிய 32வது வசனத்தை கூறுவதற்கு முன்பாக விபச்சாரம் போன்ற சமூக சீர்கேடுகளிலிருந்து மனித சமூகத்தை எவ்வாறு பாதுகாப்பதற்கான வழிகாட்டுதல்களை கூறுகிறார். பார்வையை தாழ்த்துவது, ஆண் பெண் கலப்பில்லாமல் இருப்பது என்ற பல விஷயங்களை அல்லாஹு தஆலா கூறி வருகிறான். அதனுடைய தொடரில்தான் மிகவும் பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக 32வது வசனத்தில் இடம்பெறக்கூடிய இந்த கட்டளை அல்லாஹ் கூறுகிறார். பார்வையை தாழ்த்துமாறு எல்லாம் கூறிய பிறகு அல்லாஹு தஆலா கூறக்கூடிய செய்தி இது என்ன? திருமணம் முடிப்பது. திருமணம் முடிப்பதன் மூலமாக நபி அவர்கள் கூறுகிறார்கள், அது பார்வையை அதிகமாக தாழ்த்தும், மறைவிடத்தை அதிகமாக பாதுகாக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஏனென்றால் இது ஹலாலான ஒரு தேவை அவர்களுக்கு ஹலாலான முறையில் கிடைக்கும் போது ஹராமிலிருந்து தங்களுடைய பார்வையும் மறைவிடத்தையும் பாதுகாக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது என்பதை நபி அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். எனவே மிக முக்கியமாக பாதுகாப்பு ஏற்படுகிறது. ஒழுக்க சீர்கேட்டிலிருந்து பாதுகாப்பு ஏற்படுகிறது. இன்னொரு பாதுகாப்பு, ஒரு துணை, தனியாக வாழக்கூடிய பெண்ணை எப்போதும் துணையை இழந்து விதவையாக இருக்கக்கூடிய பெண்ணை தீயவர்கள் தீய கண் கொண்டு பார்க்கக்கூடிய சூழல் அதிகமாகி விடுகிறது என்பதை கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். அப்போ ஒருவரை மனமுடித்து கொடுக்கும் போது தீயவர்களுடைய தீய பார்வை படாமல் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அதே போல தனியாக எங்கும் செல்லக்கூடிய நிலை, அதிலிருந்து அவங்க பாதுகாக்கப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னு சொன்னா அவங்க கணவர் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாக வெளியூர்களுக்கு மற்ற இடங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பான சூழல் ஏற்படும். அதே போல முதல் கணவருக்கு பிறந்த பிள்ளைகளை இவங்க ஒரு வழிகாட்டுவதற்கான ஒரு பாதுகாப்பு சூழல் அங்கு ஏற்படும். நிறைய பாதுகாப்பு ரீதியான நன்மைகள் உண்டு. இதை பெற்றோர்கள், அதே போல கணவனை அல்லது மனைவியை இழந்த தனியாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் புரிந்து அல்லாஹுடைய வழிகாட்டுதலை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முன்வர வேண்டும். அல்லாஹு தஆலா இதை பற்றி சூரா பக்ராவில் கூறுகிறான், உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமி ரஃபது இலா நிசாஇக்கும். ரமதான் மாதத்தில் கூட உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் நீங்கள் இல்லறம் கொள்வது, ரமதான் மாதத்தின் நோன்பு, பகலில் நோன்பு வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் இரவு நேரங்களில் அர்ரஃபது, உங்களுடைய மனைவிமார்களுடன் நீங்கள் இல்லறம் கொள்வது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். மனிதனுடைய தேவையை உணர்ந்து அல்லாஹு தஆலா மனிதனுக்கான வழிகாட்டுதலை கொடுக்கிறார். ரமதான் மாதமாக இருந்தாலும் உங்களுடைய இயற்கை, நான் உங்களுக்கு இயற்கையாக படைத்திருக்கக்கூடிய அந்த தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளாமல் இருக்க தேவையில்லை, அது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு விட்டது. 12 மாதங்களுமே இரவு நேரங்களில் ஹலாலாக்கப்பட்டதாக இறைவன் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார். நமக்கு தடுக்கப்பட்டதான ஒரு நிலை ரமதான் மாதத்தில் இருந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் அது சஹாபாக்களுக்கு நெருக்கடியும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தியதை உணர்ந்த அல்லாஹு தஆலா அதை ஹலாலாக்கி கொடுத்திருக்கிறார். 12 மாதங்களும் ஹலாலான ஒன்று இரவு நேரங்களில் மனைவிமார்களுடன் இல்லறம் கொள்வது. இந்த தேவையை உணர்ந்த ரப்புல் ஆலமீன் இதை ஹலாலாக்கி கொடுத்திருக்கிறார். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவையான ஒன்று. இது குறுகிய காலகட்டம் மட்டும்தான் என்று மனிதன் சுருக்கி பார்க்க முடியாது. மாறாக திருமணம் ஆனதிலிருந்து கடைசி வரைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு தேவை. எனவேதான் அடுத்து அல்லாஹ் கூறுகிறான்,
ஹுன்ன லிபாசுல்லக்கும், மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடைகளாக இருக்கிறார்கள். வஅன்தும், நீங்களோ லிபாசுல்லஹுன்ன, பெண்களுக்கு மனைவிமார்களுக்கு ஆடைகளாக இருக்கிறீர்கள், ஆடையாக இருக்கிறீர்கள். அதாவது ஷேக் ஃபௌசி பின் அப்துல்லா ஹஃபிதஹுல்லா அவர்கள் இதற்கு விளக்கம் கூறுகையில், ஒரு ஆண் பெண்ணின் பக்கம் மிக தேவையுள்ளவராக இருக்கிறார். ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக ஒரு ஆண் இருக்கிறார். எப்படி ஆடை உடலுடன் ஒட்டிய நிலையில் இருக்கிறதோ அதே போல ஒட்டிய நிலையில் சேர்ந்து வாழ்வதை இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. இருவருக்கும் ஒருவர் மற்றொரு பக்கம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. இப்ப இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல், இயற்கை தேவை என்பது கணவன் மனைவி ஜோடியாக வாழும்போது அந்த தேவையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படுகிறது, மேலும் பாதுகாப்பு ஏற்படுகிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்ததாக இதுவரைக்கும் நாம் பார்த்தது குர்ஆனில் இடம்பெறக்கூடிய ஆதாரங்களை நாம் பார்த்தோம். மறுமணம் செய்வதால் கிடைக்கும் நன்மைகள், திருமணம் செய்து ஜோடியாக வாழ்வதால் கிடைக்கும் நன்மைகளை நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக சுன்னாவில் இடம்பெறும் ஆதாரங்களை நாம் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ், நாங்கள் மறுமணம் செய்து கொள்ள மாட்டோம், தனியாகவே வாழ்ந்து செத்து மடிவோம் என்று வரட்டுத்தனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நபியவர்களுடைய வழிகாட்டுதல் மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்கிறது. அவர்களுடைய வரட்டு தன்மைக்கு மருந்தாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. அதே போல தந்தையோ தாயோ அவங்க விதவியாக இருக்கும் சமயத்தில் பிள்ளைகள் தாய்க்கோ தந்தைக்கோ மனம் முடித்து கொடுக்க முன்வர வேண்டும். அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகள் விதவிகளாக ஆகிவிட்டால் மனம் முடித்து கொடுக்க முன் வர வேண்டும். அதற்கு அழகிய முன்மாதிரியாக நபி அவர்களும் சஹாபாக்களும் நடந்திருக்கிறாங்க. பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50வது வயதில் அவங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருக்கும் சூழலில் அல்லாஹுடைய இந்த கட்டளையை செயல்படுத்தி இந்த உம்மத்திற்கு முன்மாதிரியாக இருந்தார்கள். 50வது வயதில் நபி அவர்கள் முதல் மனைவியாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்திருந்தார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை மறுமணம் செய்யவில்லை. அவர்கள் 50வது வயதில் மரணிக்கிறார்கள். மரணித்த பிறகு சில நாட்களுக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய இந்த கட்டளைகளை செயல்படுத்துறாங்க. அதில் விதவை பெண்ணான சௌதா பின்த் ஜம்ஆ ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் செய்து கொள்கிறார்கள். எத்தனாவது வயது? 50வது வயது. நினைத்து பாருங்க, நம்ம இப்போ வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய மக்களிடத்தில் காணப்படக்கூடிய செயல்பாடு வார்த்தைகள் என்னன்னு சொன்னா, 50 வயதாயிடுச்சு, பொம்பளை பிள்ளைங்கள்லாம் இருக்குது, இவருக்கு என்ன இன்னொரு கல்யாணம் என்றெல்லாம் வரட்டத்தனமாக பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் கண்டிருக்கலாம். அல்லாஹ் பாதுகாப்பானா. அப்படிலாம் பேசுவாங்க நம்ம மக்கள். பாருங்கள், நபி அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். 50 வயது பெண் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. 4 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய சமயத்தில் நபி அவர்கள் என்ன செய்றாங்க? சௌதா பின்த் ஜம்ஆ ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்து கொள்கிறார்கள். மறுமணமாக மணந்து கொள்கிறார்கள். அவங்க ஒரு விதவை பெண்மை. சரி, அதையும் தாண்டி தனது 60வது வயதில் விதவை பெண்ணான உம்மு ஹபீபா ரம்லா பின்த் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை மணந்து கொள்கிறார்கள் 60வது வயதில். எங்க? அதே போல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவர்கள் பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளையும் இருக்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அந்த சமயத்துல பெண் குழந்தை இருக்கும் நிலையில நபி அவர்கள்
திருமணம் செய்து கொள்வதற்காக பெண் பேசுகிறார்கள். அவங்க சொல்றாங்க, எனக்கு பெண் குழந்தை இருக்குது, நான் ஒரு ரோஷம் வரக்கூடிய, திடீரென்று ரோஷமாக பேசக்கூடிய பெண்ணாக இருக்கிறேன் என்று. நபி அவர்கள் சொன்னாங்க, அந்த பெண் குழந்தையை அல்லாஹ் பார்த்து கொள்வான். உங்களுடைய அந்த ரோஷ தன்மை அல்லாஹ் மாற்றி விடுவான். அதாவது திடீர் டக்கு டக்குன்னு ஒரு இமோஷன் ஆகக்கூடிய நிலை, அதை அல்லாஹ் மாற்றி விடுவான் என்று கூறி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்து கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் அழகிய முன்மாதிரி. இதை நம்முடைய சமூகம் பின்பற்ற வேண்டும். நம் சமூக பெண்கள், நாங்க மனமுடித்து கொள்ள மாட்டோம் என்று வரட்டுத்தன்மையில் இருக்கக்கூடிய, குறிப்பாக இளம் வயது விதவை பெண்கள் இதை பின்பற்ற வேண்டும். வயதாயிடுச்சு, வயசாய கிழவியான நிலைக்கு போயிட்டாங்கன்னா அது பேசும் பொருள் அல்ல. அவங்களுக்கு பிள்ளைங்கள் இருப்பாங்க, பேரம்பேத்தி இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்க வாழ்க்கை போயிடும். ஆனா சிறு வயதில் இருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க? வருத்தமான சூழல். மனமுடித்துக் கொள்ள வேண்டும். முன்மாதிரியை பாருங்க. பெற்றோர்களுக்கான முன்மாதிரியை பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பிள்ளை விதவியானவுடன் நல்லதொரு ஆணுக்கு மனமுடித்து வைப்பதில் சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எடுத்து பாருங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா 4005 செய்தியாக பதிவு செய்கிறாங்க. இந்த சம்பவத்தை எடுத்து பாருங்க. حدثنا أبو اليمان أخبرنا شعيب عن الزهري قال أخبرني سالم بن عبد الله أنه سمع عبد الله بن عمر رضي الله عنهما يحدث. عبد الله بن عمر رضي الله عنهما தன் தந்தையை பற்றி என்ன செய்றாங்க? இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. أن عمر بن الخطاب رضي الله عنه அவர்கள் حين تأيمت حفصة بنت عمر رضي الله عنها அவர்களுடைய மகளாரான ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விதவியான போது, அவங்களுடைய கணவர் யாரு? ஹுனைஸ் இப்னு ஹுதாஃபத் அஸ்-ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்களுடைய தோழர்களில் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட தோழராக இருந்தார்கள். ஹுனைஸ் இப்னு ஹுதாஃபா அஸ்-ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிற்கு வந்தபோது மதீனாவிலே அவர்கள் மரணித்து விட்டார்கள். தூஃபிய பில் மதீனா, மதீனாவில் மரணித்தார்கள். ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முதல் கணவர். இப்படி மரணித்த போது சுப்ஹானல்லாஹ், ஒரு தந்தை இப்படித்தான் இருக்காது. நீங்க பாக்குறோம், மறுமணம் செய்து கொடுக்கிறதுக்கு செலவு செய்யணுமே. ஏன் உங்களை யாரும் செலவு செய்ய சொன்னது? அப்படிலாம் மார்க்கம் கட்டாயப்படுத்தலையே. செலவு செய்யணுமே, அதுக்கு செலவு செய்யணும். இந்த தீய ஒரு பழக்கம் இருக்குது தமிழ்நாட்டுல, வரதட்சணை. உண்மையிலே இது மிக தீய மிக கொடூரமான செயல். ஆண்களுடைய அந்த பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிக கொடுமையான, மிக பாவமான செயல், வரதட்சணை வாங்கக்கூடிய மோசமான செயல். அதனாலேயே பெற்றோர்கள் மறுமணம் செய்து வைக்கும், அப்படியே பிள்ளைகளை விதவியாவே போட்டு வச்சிடுறாங்க. மறுபடியும் கல்யாணமா, 1 லட்சம் 2 லட்சம் செலவு செய்யணுமே, 10 லட்சம் செலவு செய்யணுமே, தங்க வேற போடணுமே. அதுல வேற அந்த ஆண் வீட்டார் வேற வைக்கக்கூடிய பல டிமாண்டுகள். அல்லாஹ் பாதுகாப்பான தவறு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் எளிமையை கையாள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாருங்கள். தன் மகளார் விதவியான போது போய் முன்னால போறாங்க. யார்கிட்ட போறாங்க? ஃபலகைது உஸ்மான் இப்னு அஃபான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தேன். ஃபஅரல்து அலைஹி ஹஃப்ஸத, விதவியான தன்னுடைய மகளாரை என்ன செய்கிறார்கள்? மனமுடித்துக் கொள்ளுமாறு அவர்களுக்கு நான் எடுத்துரைத்தேன். ஃபகுல்து, நான் கூறினேன், இன் ஷிஅத, நீங்கள் விரும்பினால், அன்கஹ்துக ஹஃப்ஸத பின்த் உமர், உமருடைய மகளாரான ஹஃப்ஸாவை உங்களுக்கு நான் மனமுடித்து வைக்கிறேன். ஒரு தந்தை சிறந்த ஒரு மருமகனை என்ன செய்றாங்க? தேர்வு செய்யறாங்க. தன் மகளாருக்கு சிறந்த துணையை தேடுறாங்க. சிறந்த மனிதரை பார்க்கிறாங்க. வயதில் மூத்தவராக இருந்தாலும் தன் மகளை பக்குவமாக என்ன செய்வாங்க? தன் பக்குவமாக வைத்திருப்பார்கள் என்பதை உணர்ந்த
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு قال سأنظر في أمري, என்னுடைய காரியத்துல நான் பார்க்கிறேன் என்று கூறி فلبثت ليالي, சில இரவுகள் அவங்க தாமதப்படுத்தி فقال, பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், قد بدا لي ألا أتزوج يومي هذا, இந்த நாட்களிலே நான் திருமணம் செய்யாமல் இருக்க எனக்கு தென்பட்டது என்பதாக கூறுகிறார்கள். அப்ப இது இன்னொரு விஷயத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய மகளுக்காக நல்லதொரு ஆணை நம்ம மாப்பிள்ளை தேடுவது தப்பு கிடையாது. அதே போல அவங்களுக்கு மனமுடிக்க நாங்க விருப்பமில்லை என்று தெரிவிக்கிறாங்கன்னா அதனால நம்ம கோவப்படக்கூடாது. அது அவங்களுடைய உரிமை. நம்முடைய பொறுப்பு நம்ம கேட்கணும். நல்ல ஒரு மாப்பிள்ளை இருக்காங்கன்னா கேட்கணும். அவங்களா கேட்டு வரணும். இந்த மாதிரி வரட்டத்தன்மையெல்லாம் இருக்கக்கூடாது. பணிந்து நம்ம போய் கேட்கணும். மாப்பிள்ளை வீட்டார் இப்ப நாங்க மனம் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா நம்ம அது பெரிய சண்டையாக, பிரச்சனையாக, கோபமாக பார்க்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய நாட்டம் இப்போது இல்லை அப்படின்னு நம்ம போயிடணும். சரி, அடுத்து என்ன செய்றாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு நான் மனமுடிக்க இப்போதைக்கு விருப்பம் இல்லை என்பதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்த போது அடுத்து விடல. அடுத்த முயற்சி. இப்படிதான் ஒரு பெற்றோர் இருக்கணும். தன்னுடைய பிள்ளைக்கு சாலிஹான துணையை தேர்வு செய்து மனமுடித்து வைப்பதில் பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாக முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சிறந்த தலைவர். அதெல்லாம் கவனிக்கணும். அடுத்து என்ன செய்யறாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஃபலகைது அபா பக்ரின், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் சந்தித்தேன். ஃபகுல்து, அவர்களிடத்தை நான் கூறினேன், இன் ஷிஅத, நீங்க நாடினால், அன்கஹ்துக ஹஃப்ஸத பின்த உமர், உமருடைய மகளாரான ஹஃப்ஸாவை உங்களுக்கு நான் மணமுடித்து வைக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், வயதில் மூத்தவங்க. அதெல்லாம் கவனிக்கணும். நம்ம மக்கள் பாருங்க, தன் மகள் விதவி ஆயிட்டாங்கன்னா விதவியா இருக்கக்கூடிய ஒரு ஆணை தான் தேடுவாங்க. ஏன்? நல்ல மார்க்கப்பற்றும் நல்ல பொருளாதாரம் இருக்கக்கூடிய நல்ல திறன் கொண்ட ஆண்களை தேடி அவங்கள்ட்ட போய் முன்னால போய் கேட்க கூடாதா? அப்படி கேட்கறதுனா இல்லை, பெருமை, ஆணவம் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பார். நல்ல ஆண்கள் பலதாரமானமாக மனமுடித்துக் கொள்ள முன் வர வேண்டும். செல்வம் உள்ளவங்க முன் வர வேண்டும். தேவை உள்ளவங்க முன் வர வேண்டும். அப்போது நிறைய பெண்கள் பயனடைவாங்க, பாதுகாப்பை பெறுவார்கள். இதையெல்லாம் நம்முடைய சமூக மக்கள் உணர வேண்டும், பாடமாக படிப்பினையாக எடுக்க வேண்டும். அடுத்ததாக என்ன செய்யறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன் மகளாரை மனமுடித்துக் கொள்ளுமாறு தன்னுடைய செய்தியை முன்வைக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இதை கேட்ட உடனே அமைதியாகி விடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபலம் யர்ஜி இலைய ஷைஆ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், எனக்கு எந்த பதிலையும் சொல்லவில்லை. ஃபகுன்து அலைஹி அவ்ஜத மின்னி அலா உஸ்மான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது எனக்கு ஏற்பட்ட அந்த மன வருத்தத்தை விட அதிகமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஏற்பட்டது. என்னடா, மகளை மனமுடித்து கொள்ளுமாறு கேட்கிற, ஒரு பதிலும் சொல்ல காணாம என்று ஒரு மன வருத்தம் அதிகமாக ஏற்பட்டது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. ஃபலபித்து லயாலிய, என்னுடைய இரவுகளிலே நான் தங்கினேன். அதாவது சில நாட்கள் போனது. ثم خطبها رسول الله صلى الله عليه وسلم, பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தனக்கு மனமுடித்து தருமாறு பெண் பேசினார்கள். فأنكحتها إياه, உடனே மகளாரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனமுடித்து கொடுத்தேன். ஃபலகியனி அபூபக்கர், பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை சந்தித்தார்கள். فقال, அப்போது கூறினார்கள், لعلك وجدت علي حين عرضت علي حفصة فلم أرجع إليك, நீங்கள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனமுடித்துக் கொள்ளுமாறு என்னிடத்திலே கருத்து தெரிவித்த போது, எடுத்து சொன்ன போது, அந்த சமயத்தில் உங்களுக்கு நான் எந்த பதிலையும் அளிக்கவில்லை. அது உங்களுக்கு சில மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நாம் ஆம் என்பதாக கூறினார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஃபஇன்னஹு லம் யம்னஅனி, விஷயம் என்னன்னு சொன்னா,
நீங்கள் எடுத்து சொன்ன மனமுடித்து கொள்ளுமாறு கூறிய அந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் பதிலளிப்பதை விட்டும் என்னை தடுக்கவில்லை. இல்ல அன்னி قد علمت ان رسول الله صلى الله عليه وسلم قد ذكرها. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனமுடிப்பதற்கான அந்த செய்தியை கூறியதை நான் அறிந்த காரணத்தினாலே தவிர, எனவே நான் ஃபலம் அகுன் லி உஃப்ஷிய சிர்ர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த நான் விரும்பவில்லை, வெளிப்படுத்தக்கூடியவனாக நான் இருக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். ஒரு நம்பகத்தன்மை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்தது. இது நம்மள்ட்டே வரணும். ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தாத தன்மையை வளர்த்து கொள்ளணும். அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமானதுதான். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. இது பெரும்பாலும் நம்மகிட்ட இருக்குது. அல்லாஹ் நம்மள்ட்ட இந்த நல்ல குணத்தை கொண்டு வருவானா. ரகசியத்தை பேணணும். வலம் தரக்கஹா வலவ் தரக்கஹா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடிப்பதை விட்டிருப்பார்களேயானால் லகபில்துஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நான் ஏற்றிருப்பேன், நான் மனம் முடித்திருப்பேன் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். எவ்வளவு அற்புதமான முன்மாதிரி! அல்லாஹ்வின் நல்லடியார்களை பாருங்கள். விதவியான தன் மகளை நல்ல மனிதருக்கு மனமுடித்து கொடுப்பதில் முன்மாதிரியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் பாடமாக எடுக்கணும். அதே போல சஹாபாக்களுடைய வாழ்க்கையில உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விதவியான பெண்மணி. அவங்கள அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனமுடித்துக் கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்று மனமுடித்துக் கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக இந்த பாடத்தின் இறுதியான சப்ஜெக்ட் இதுதான். திருமணம் செய்து ஜோடியாக வாழ்வது நபி அவர்களின் வழிகாட்டலாகும். நபி அவர்கள் திருமணம் முடித்ததிலிருந்து கடைசி வரைக்கும் ஜோடியாகத்தான் வாழ்ந்தாங்க. பயணத்தில் கூட ஜோடியாகத்தான் போனாங்க. அதான் ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் ஹஃபிதுல்லாஹ் சொல்வாங்க, ஷந்தா, அதாவது கையில வச்சிருக்க பெட்டியை போல, எங்க போனாலும் மனைவியோட நீ போ, மனைவியோட வா, அதான் உனக்கு பாதுகாப்பு என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டக்கூடிய அழகிய வழிகாட்டுதலை பாருங்கள். 5063வது செய்தி. ஹத்தஸனாஸ், அதாவது நல்லா கவனிக்கணும். நபி அவர்கள் மறுமணம் செய்து 50 வயது 60 வயது. நம்ம மக்களா இருந்தா இப்படியான தவறான வார்த்தைகள் விடுவார்கள். கிழவனான வயசுல வீடு போ காடு வா வான்னு சொல்லுது. இந்த வயசுல இவருக்கு என்ன கல்யாணமா? அல்லது பெண்ணாக இருந்தா இந்த வயசுல இந்த கிழவிக்கு என்ன கல்யாணம் கேட்குதாக்கும், ஆண் தேவை இருக்குதாக்கும், இந்த மாதிரி எல்லாம் ஒரு தகாத வார்த்தைகளை நம் மக்கள் விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. இதெல்லாம் தவறு. அப்பெல்லாம் பேசக்கூடாது. அவர்களுக்கான தேவையை அவங்க அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் மிக அறிந்தவன். அவன் தெளிவாக மனிதனுடைய தேவையை அந்தந்த தேவை ஏற்படும் போது செய்து கொள்ளுமாறு நமக்கு வழிகாட்டி இருக்கின்றான் குர்ஆனிலே. நபி அவர்கள் அதை செய்து காட்டி வழிகாட்டி இருக்கிறாங்க. எனவே தவறான வீண் வார்த்தைகளை பேசுவதிலிருந்து நம்முடைய நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள் நபி அவர்களுடைய வழிகாட்டுதலை. திருமணம் செய்து ஜோடியாக வாழ்வதை வழிகாட்டுகிறார்கள். ஹத்தஸனா, சஹீஹ் புகாரில எடுத்து பாருங்க. இங்க அரபியில் இருக்கு, தமிழ்ல பாருங்க. ஹத்தஸனா சயீத் இப்னு அபி மரியம் அக்பரனா முஹம்மது இப்னு ஜஅஃபர் அக்பரனா ஹுமைத் இப்னு அபி ஹுமைதினில் அத்தவீலு أنه سمع أنس بن مالك رضي الله عنه يقول, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 3 மனிதர்கள் நபி அவர்களின் மனைவிமார்களுடைய வீட்டிற்கு வந்தார்கள். يسألون عن عبادة النبي صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்கத்தை பற்றி கேட்கக்கூடியவர்களாக வந்தார்கள். நபி அவருடைய வணக்கம் எப்படி இருந்தது என்று அவங்க கேட்டாங்க. அப்படி கேட்டபோது அவர்களுக்கு நபி அவர்களுடைய வணக்கம் அறிவிக்கப்பட்டது. கஅன்னஹும் தகாலூஹா, அதை ஒப்பிட்டு தங்களை குறைவாக கருதியதை போல அவருடைய செயல்பாடுகள் இருந்தன. உடனே அந்த மூவரும் பேசிக் கொள்கிறார்கள். وأين نحن من النبي صلى الله عليه وسلم قد غفر له ما تقدم من ذنبه وما تأخر.
நபி அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் பின் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர்களை இந்த அளவுக்கு வணக்கம் செய்யும் போது நாம் எங்கே இருக்கிறோம் என்பதாக கூறிக்கொண்டு அவர்கள் ஒருவர் கூறுகிறார், அம்மா அன ஃபஇன்னி உஸல்லி லைல அபதா, நான் இனிமேல் எப்போதும் இரவிலே தொழக்கூடியவனாக இருப்பேன். وقال الآخر, மற்றவர் கூறினார், أنا أصوم الدهر ولا أفطر, நான் காலமெல்லாம் நோன்பு நோற்பேன், நோன்பை விடமாட்டேன் என்பதாக கூறினார். وقال الآخر, மூன்றாவது மனிதர் கூறினார், أنا أعتزل النساء فلم أتزوج أبدا, நான் பெண்களை விட்டு அப்படி விலகிடுவேன்ப்பா, எனவே எந்த பெண்ணையும் ஒருபோதும் நான் கல்யாணம் பண்ணிக்கொள்ளவே மாட்டேன். فجاء رسول الله صلى الله عليه وسلم, மனித குலத்திற்கு வழிகாட்டியாக அல்லாஹுவால் மனிதனை படைத்த இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த கருணை கொண்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த உம்மத்தின் மீது கருணை கொண்ட நபி அவர்கள் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அன்தும் அல்லதீன குல்தும் கதா வ கதா, இன்னென்னவாறு பேசிக் கொண்டிருந்த மக்கள் நீங்கள் தானா? ஆமா, அறிந்து கொள்ளுங்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீதானையாக, இன்னி லஅக்ஷாகும் லில்லாஹ், உங்களில் அல்லாஹ்வை நான் அதிகமாக பயப்படக்கூடியவனாக இருக்கின்றேன். வஅத்காகும் லஹு, அவனுக்கு நான் உங்களில் அதிகமாக தக்வா செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன். உங்களை விட அதிகமாக அவன் ஏவிய கட்டளைகளை செயல்படுத்தக்கூடியவனாகவும் அவன் விலக்கிய விலக்கல்களை விட்டு விலகி கொள்ளக்கூடியவனாக நான் இருக்கிறேன். லாக்கின்னி, என்றாலும் நான், அசூமு, நோன்பு வைக்கிறேன், வஉஃப்திரு, நோன்பை விடுகிறேன், வஉஸல்லி, தொழுகிறேன், வஅர்குது, தூங்கவும் செய்கிறேன், வஅதஸவ்வஜு நிஸா, பெண்களை நான் மணமுடித்துக் கொள்கிறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி, என்னுடைய வழிமுறையை வழிகாட்டுதலை யார் புறக்கணிப்பாரோ, யார் விரும்ப மாட்டாரோ, வெறுப்பாரோ, ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, என்னில் உள்ளவர் அல்ல. அதாவது என்னுடைய வழிகாட்டுதலை முழுமையாக பின்பற்றக்கூடியவராக இல்லை என்று நபி அவர்கள் கூறினார். நபி அவர்கள் மனமுடித்து ஜோடியாக வாழ்வதை, மனிதனுக்கான உடல் ரீதியான தேவைகள், உணவு ரீதியான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வழிகாட்டுகிறார்கள். நல்ல உணவை சாப்பிடாம நோன்பு நோற்று கொண்டே இருப்பது சரியானதல்ல. தூங்காம தொழுது கொண்டே இருப்பது, உடலுக்கான ஹக்கை கொடுக்காமல் இருப்பது சரியானதல்ல. மனிதனுடைய இயற்கை தேவையான திருமணம் என்ற தேவையை செய்து கொள்ளாமல் சன்னியாசியாக துறவரம் கொண்டு வாழ்வது அது கூடாது என்பதை நபி அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அற்புதமான வழிகாட்டுதலாக நம்முடைய மார்க்கம் நமக்கு இருக்கிறது. எனவே நம்முடைய மார்க்கத்தின் வழிகாட்டுதல் பிரகாரம் மறுமணம் என்ற விஷயத்தில் நம்முடைய சமூகம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நல்ல புரிதலை தருவானாக. யாரெல்லாம் மறுமணம் செய்யாமல் விதவை பெண்களாக, இளம் வயது பெண்களாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மறுமணம் செய்து சந்தோஷமாக வாழக்கூடிய நிலையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவானாக. அதே போல இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க, யாரெல்லாம் விதவை ஆண்களாக இருக்கிறாங்களோ, மனைவியை இழந்து அல்லது விவாகரத்தின் மூலமாக தனி மனிதர்களாக இருக்கிறாங்களோ, அவங்களும் நல்ல முறையில் மனம் திருந்தி சாலிஹான பெண்களை மணந்து சிறப்பாக வாழக்கூடிய நிலையை அல்லாஹ் கொடுப்பானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அஹ்ஸனல்லாஹு இலைக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் மீதம் இருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்துக்கு தேவையான திருமணம் முடித்து வைப்பது லேட் செய்வதால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன, நன்மைகள் என்ன, குழந்தையின்மை என்பது அது ஒரு நோய் கிடையாது. அதனால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய மன உளைச்சல்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் குழந்தையின்மை தாமதமாகக்கூடிய தம்பதிகள். எனவே இதை பற்றியான விஷயங்களை நாம் குர்ஆன் சுன்னாம் காட்டக்கூடிய வழிகாட்டுதல்களை தெரிந்த பிறகு இந்த தொடரை நாம் நிறைவுபடுத்தி வேறொரு புதிய தொடரை நாம் இன்ஷா அல்லாஹ் தொடரலாம்.
பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக, உதவி செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.